பூக்கள் மாதிரி இங்கே இருக்கிற என் அருமை இனிய இளைய சகோதரிகளே, நாம் நமக்கு சக்தி இருக்குது, நமக்கு திறமை இருக்குது, பெண்கள் நாம் முன்னேறணும், பெண்கள் நாம் எல்லாம் சாதிக்கணும்னு நினைக்கிற அதே சமயத்தில் ஏதோ யார்கிட்டயோ போட்டி போட்டு அவங்கள அடித்து வீழ்த்திட்டு தான் சாதிக்கணும்னு நினைக்க வேண்டாம். தயவு செஞ்சு இதை நினைவு வச்சுக்கோங்க. விமன் எம்பவர்மெண்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. இந்த விமன் எம்பவர்மெண்ட்டுக்காக we don't have to fight with men, we don't have to all the time oppose men. நம்ம திறமையை அடையாளம் கண்டுபிடிச்சு நாம் உயர்றது தான் முக்கியமே தவிர இன்னொருத்தரை கீழே தள்ளுறதுனால நாம் உயர போகிறதில்லை. அதே மாதிரி அவங்க உடை அணிவது மாதிரி தான் நான் உடை அணியணும், அவங்க நடக்கிற மாதிரி தான் நான் நடக்கணும்னு நினைக்க வேண்டாம். எந்த விதத்திலையும் அதனால் பலன் கிடையாது. அவங்க உடை அணியிற மாதிரி நான் உடை அணியணும் அப்படின்னு நினச்சா நாம் அவங்கள பெரியவங்களாக்குறோமா, நாம் பெரியவங்களாகிறோமா? ஆட்டோமேட்டிக்காக ஏதோ அவங்க ட்ரெஸ்ஸு தான் பெருசு அப்படிங்கிற மாதிரி பண்ணிடுறோம் இல்லையா? இது தேவையில்லை. உடை என்பது 2 காரணங்களுக்கு. ஒன்று, நம்முடைய கௌரவத்தை நிலைநிறுத்துவதற்கு. 2வது, நம்முடைய வசதி. வசதினா கன்வீனியன்ஸ். ஐ எம் நாட் சேயிங் ஸ்டேட்டஸ், இட் இஸ் கன்வீனியன்ஸ். அந்த கன்வீனியன்ஸும் இருக்கணும், ஆனால் அதே சமயத்தில் அதில் கௌரவமும் இருக்கணும். நடந்து போனால் மற்றவங்க நம்மளை மதிக்கிற மாதிரியான கௌரவம் இருக்கணுமே தவிர இந்த ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கே அப்படின்னு பார்த்துட்டு அந்த பார்வை வேறு எங்கேயாவது போகக்கூடாது. தயவு செஞ்சு இங்கே இருக்கிற ஆண்கள் என்னை மன்னித்து விடுங்கள். நீங்களும் சகோதரர்கள், உங்கள் குடும்பத்திலேயும் பெண்கள் இருக்கிறார்கள், உங்கள் குடும்பத்திலேயும் சகோதரிகள், மனைவிமார்கள், தாய்மார்கள் எல்லாரும் இருக்கிறார்கள். அதனால் நான் இதை கொஞ்சம் ஓப்பனாகவே சொல்கிறேன். தயவு செஞ்சு யாராவது முன்ன பின்ன தெரியாதவங்க நம்ம உடைய ரொம்ப பாராட்டுறாங்க, நம்ம நடை உடை பாவனையை பாராட்டுறாங்கன்னா அந்த மாதிரி பாராட்டுறவங்க கிட்டேந்து ஒரு 10 அடி தள்ளி இருங்க. முன்ன பின்ன தெரியாதவங்க ஏன் அப்படி பாராட்டுறாங்க? ஒரு தடவை பாராட்டலாம். நீங்கள் காலேஜுக்கு போகிறீங்க, ஸ்கூலுக்கு போகிறீங்க, உங்கள் ட்ரெஸ் அன்றைக்கி ரொம்ப அழகாக இருக்குது, உங்கள் ஃப்ரெண்டு யாராவது வந்து அட உன் ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொன்னால் ஃபைன். இல்லை உங்கள் சகோதரர் சொன்னால் ஃபைன். உங்களுக்கு பரிச்சயமானவங்க, உங்களை ரொம்ப நாளாக தெரிஞ்சவங்க ஒரு தடவை சொன்னால் ஓகே. திரும்ப திரும்ப சொல்லி, இல்லை முன்ன பின்ன தெரியாதவங்க வந்து யூ லுக்கிங் வெரி பியூட்டிஃபுல் டுடே அப்படின்னா கொஞ்சம் சந்தேக கண்ணோட பாருங்கள், எதுக்காக இந்த பியூட்டிஃபுல் கமெண்ட் வருது? என்னுடைய உடை பார்க்கப்படுகிறது என்றால் அவர்கள் அந்த உடையை மீறி வேறு எதையும் பார்க்கவில்லைன்னு உத்தரவாதம் இருக்கா? அப்போ கண்ணு வேற எங்கேயோ போகுதுன்னு அர்த்தம் இல்லையா? அதை நம்ம என்டர்டெயின் பண்ணலாமா? இது ஏன் சொல்கிறேன் தெரியுமா? பல முறை பல இளம் பெண்கள் அந்த ஒரு சின்ன பாராட்டு யாரோ கொடுக்குறாங்கங்கிற ஒரு நம்பிக்கையில், அவங்க நம்ம மேலே ஏதோ அன்பு வச்சு மதிப்பு வச்சு பாராட்டுறாங்கங்கிற ஒரு நம்பிக்கையில் அந்த பாராட்டு போதைக்குள்ளே விழுந்துட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து வெளியில் வர்றது கஷ்டமாகுது. அதனால தான் இந்த போலி பாராட்டுகள், இல்லை அது உண்மைன்னு நீங்கள் ஆர்கியூ பண்ணால் கூட யாராவது நம்ம அப்ரூவ் பண்ணணுங்கிற அந்த ஏக்கத்துக்குள்ளே போகாதீங்க. அதுதான் பிரச்சனை.
நான் ஏன் இதை சொல்கிறேன் தெரியுமா? இந்த மூளை வந்தோம் இல்லையா, மூளைக்கு நிறைய ப்ளஸ் பாயிண்ட் பெண்களுடைய மூளையில் இருக்குது. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக.